தான் பண்ணவாடி கிராமம். இது வந்து பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த பண்ணவாடி பேர்ல தான் பரசல் துறை இருக்கு. ஆனா, பரசல் துறை இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? காட்ரேஜ வீரப்பன் அவர்களுக்கு வந்து மோர்ல விஷத்த வச்சு தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீரப்பனாருடைய குலதெய்வ கோவில். இதுதான் வந்து ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீரப்பனார் எத்தனையோ குலதெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க, எத்தனையோ கோவில்லாம் கூட அவர் வந்து நிறைய கிடைக்கும். இங்கே ஆரா மீன், ரோகு, டோப்போ, ஜிலேபி, இந்த மாதிரி கெளுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான மீன்லாம் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் தான் அந்த மாதிரி மரணம் மர்மமான முறையிலே இருக்குது. செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், இங்கே பரவலாக இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? காட்ரேஜ வீரப்பன் அவர்களுக்கு வந்து மோரில் விஷத்தை வச்சு தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்ரமணியன் என்ன சொல்கிறாரு? பெண்ணாகர அருகாமையில் இருக்கும் தும்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் காவல்துறை அதிகாரி பாண்டிக்கண்ணன் அவர்களும் தேவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவராஜ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீரப்பனை வந்து கையெறி குண்டு மூலமாக தான் வீரப்பனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்மளுடைய சிறப்பு அதிரடிப்படை என்ன சொல்கிறாங்க? இல்லை நாங்கள் வந்து வீரப்பனை வந்து வண்டியில் ஏற்றி பாப்பாரப்பட்டிக்கு அருகாமையில் கொண்டு போயிட்டு நாங்கள் சுட்டு தான் கொண்டோங்க, நாங்கள் வீரப்பனை அதுக்கு பிறகு தான் பிடிச்சங்க அப்படின்னு சொல்லி இவங்க காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க. இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் உண்மை இருந்து தானே ஆகணும். இதில் ஏதோ ஒரு விஷயம் உண்மை தானே இருக்கணும். அதை சார்ந்த ஒரு சிறப்பான தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. காட்ரேஜ வீரப்பன் அவர்களை வந்து விஷத்து மூலமாக கொண்டு இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்ல போனால் சிவசுப்ரமணியன் சொன்ன மாதிரி கையெறி குண்டுகள் மூலமாக வீரப்பனார் கொண்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்க வந்து பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் சுட்டு கொண்டு இருக்கணும். இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கணும் இல்லையா? இதை மூன்று விஷயங்களையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக நம்ம ஆய்வு பண்ண போகிறோங்க. இப்போ சொல்லப்போனால் காட்ரேஜ வீரப்பன் அவருடைய குலதெய்வமான ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் வந்து நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம புறப்பட்டு பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்ணவாடி பரசல் துறை மூலமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம போய் அந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல வந்து நம்ம பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க போகிறோங்க. பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் 7 ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வீரப்பனார் வந்து இங்கே தான் வந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தும்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கையெறி குண்டுலாம் வச்சு பிடிச்சாங்க வீரப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தும்கல் குடிசை, அந்த தும்கல் குடிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் போய் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வீடு, அந்த ஏரியாவெல்லாம் நம்ம நேரடியாக நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கும் அடுத்தபடியாக காட்ரேஜ வீரப்பன் அவர்களுக்கு மோரில் விஷ வச்சு கொன்று அதன் பிறகு குண்டம்பட்டி முனீஸ்வரன் கோயில் கோம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கோம்பு வழியாக தான் வீரப்பனாருடைய உடலை வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குண்டம்பட்டி முனீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் அந்த கோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. நம்ம முதல்ல வந்து காட்ரேஜ வீரப்பன் அவருடைய குலதெய்வமான ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் ஒரு நம்மளுடைய ஆசீர்வாதம் ஒன்று வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பயணம் தொடரும். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். காட்ரேஜ வீரப்பனாருடைய குலதெய்வமான ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் கோவில் தான் இதுதான் இது. இந்த கோவில் தான் வந்து காட்ரேஜ வீரப்பனாருடைய குலதெய்வ கோவில். இதுதான் வந்து ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீரப்பனார் எத்தனையோ குலதெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க, எத்தனையோ கோவில்லாம் கூட அவர் வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிட்டுருப்பார். இருந்தாலும் இதுதான் வீரப்பனாருடைய அவருடைய சொந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் கோயில். நம்ம வந்து இந்த கோயிலிருந்து தான் வீரப்பனாருடைய மரணம் நடந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த தும்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தும்கலை நோக்கி நம்மளுடைய பயணம் போகுது. இங்கேருந்து நமக்கு வந்து பெண்ணாகரத்துக்கு வந்து 42 கிலோமீட்டர். நம்ம இந்த வழியை நம்ம தொடர்ந்து நம்ம நேராக பண்ணவாடி பரசுத்துறை தாண்டி நம்ம போக போகிறோங்க. இந்த வழியில் எப்படிலாம் நம்ம போய் வீரப்பனாருடைய மரணம் எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய வந்து பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக சந்திக்க போகிறோம். அங்கே சந்தித்து அவங்ககிட்ட என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் முதல்ல வீரப்பனாருடைய குலதெய்வமான முனீஸ்வரர் கோயிலில் நம்முடைய பூஜையை போட்டு தொடங்கியிருக்கேன். நம்முடைய பயணம் வீரப்பனாருடைய குலதெய்வ கோயிலேருந்து தொடரும். நம்ம வாங்க தொடர்ந்து போகலாம்.
பண்ணவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்ணவாடி பரசலத்துறை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேங்க. இப்போ குறிப்பாக வந்து நம்ம எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனாரை குறிப்பாக வந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்க, இல்லை கையெறி குண்டால வெடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணாகரம் பகுதிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. நம்மளுடைய பயணம் பண்ணவாடி பரசல் துறை நோக்கி போயிட்டு இருக்கிறேங்க. போகிற வழி இருக்கிறதா இதுதான் சுப்பிரமணியபுரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பண்ணவாடி கிராமம். இது வந்து பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பண்ணவாடி பேரில் தான் பரசல் துறை இருக்குது. ஆனால் பரசல் துறை இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆலாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணவாடி பரசல் துறை ஆலாமரம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க. இதுவும் பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணவாடி அப்படிங்கிற இடத்துல பிரியக்கூடிய ரோடு. இது பாருங்க 3 ரோடு பிரிஞ்சு போகுது. இதில் ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா புதுவேலமங்கலம் சேத்துக்குழி வெள்ளக்கரட்டு காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு ரோடு போகும். இப்போ நம்ம பார்க்குற ரோடு தான் இதுதான் வந்து பரசல் துறை பண்ணவாடி பரசல் துறை குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் அந்த பேரை சொன்னால் தான் தெரியும். ஆனால் அந்த லோக்கலில் இருக்கிற எல்லாத்துக்குமே குறிப்பாக வந்து இது ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலமரம் பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோவில் வந்து காவேரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில், ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. நம்ம மேட்டூர் டேமில் 120 அடி நிரம்பும் போது பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து, அதுதான் ஆலமரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நேராக நம்ம நாகமரைக்கு தாண்டினாங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம போட்டில் தாண்டி போகிறதா இருக்கும். இதே தண்ணி வந்து குறைய 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 இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி ஆற்றினுடைய வெஷை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் போவோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் அந்த நம்ம காவேரி ஆற்றை கடந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக அந்த தாண்டி போகிறதா வந்துடும். இந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. வந்து சொல்லப்போனால் அது ஆற்றுக்குள்ளேயே பஸ்ஸு போகக்கூடிய ஒரு ஏரியா தான். இப்போ நம்ம பயணம் அங்கே தான் நோக்கி போயிட்டுருக்குறேங்க. இது வந்து குறிப்பாக ஆலமரம் அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் தான் நம்ம அந்த பரசல் துறை இருக்குது, அங்கே தான் போயிட்டு. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஆலமரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆலமரம் பகுதியில் இங்கே தான் வந்து பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற இடம் இங்கே தான் இருக்குது. இதை குறிப்பாக சுற்றுலாத்தலத்தில் வரக்கூடிய எல்லா சுற்றுலா மக்களுக்கும் இங்கே தெரியும். இங்கே வந்து நந்தி சிலை அப்படின்னு ஒன்றே எல்லாருக்கும் தெரியும். இது சொல்லப்போனால் தண்ணி ரொம்பவும் ஒரு 60-70 அடிக்கு கீழே குறையும் போது நந்தி சிலை, அந்த காலங்களில் வந்து சிவன் கோவில் அங்கே உள்ளே இருந்ததாகவும், அந்த கோயிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள 2 இடத்துல நந்தி சிலையாகவும் மற்றது கோபுரமாகவும் உள்ள தெரியுது. இங்கே ஏராளமான மக்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே ரசித்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு ஏரியா தான். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மேட்டூர் மீன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஏரியாவில் ஏராளமாக கிடைக்கும். இங்கே வந்து ஸ்பெஷலாக உயிருடனே மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே பொரித்து சமைச்செல்லாம் சாப்பிட்டு போகிறவங்க நிறையா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெளியிலேருந்து நிறைய வராங்க. பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு சொன்னோடனே இங்கே மீனுக்கு வந்து பொரிச்ச மீனுக்கு ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வர மக்கள் எல்லாமே பண்ணவாடி பரசல் துறையில் போனால் மீன் பொரிச்ச மீன் நிறைய சாப்பிட்லாம். அதேமாதிரி குழம்பு மீன் சாப்பிட்லாம். விலைக்கு வாங்குறதுக்கான மீன் உயிருடனே நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல குவிஞ்சு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்குறது தான் பண்ணவாடி பரசல் துறை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறதுக்காகவும், ஒசூர் போகிறதுக்காகவும், ஒகேனக்கல் போகிறதுக்காகவும் இந்த கூகுள் மேப்பில் வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே என்ன நினைக்கிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த காவேரி ஆற்றை காட்டாமல் நேராக ஈஸியாக நம்மளுடைய ஒகேனக்கல் போகிறதுக்கு வழி காட்டுறதாகவும், பெங்களூர் போகிறதுக்காகவும், ஒசூர் போகிறதுக்காகவும், இந்த மாதிரி வந்து எல்லாருமே இது வரைக்கும் வந்துட்டு நிறைய வந்து சொல்லப்போனால் சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாந்துடுறாங்க. இந்த மாதிரி வழி இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. எல்லாமே இந்த ஏரியாவுக்கு வரும்போது கட்டாயம் வந்து இந்த பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற ஏரியாவில்
இங்கே பாலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே பாலம் வர மாதிரி இருந்தால் கூட கோட்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் இப்போ வந்து பாலத்துக்கான ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆய்வுகள்லாம் முடிஞ்சு பாலம் ரெடியான பிறகு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் போகணும் அப்படின்னா மேச்சேரி வழியாக தான் நம்ம போகணும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்ணவாடி மீன் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய காவேரி ஏற்ற மீன் தான். இந்த ஏரியாவில் வந்து உயிருடனே நிறைய வரக்கூடிய எல்லா மக்களுமே வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்க. இங்கே நிறைய சமைச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொரிச்சு மீன் அப்படின்னு சொன்னாவே பண்ணவாடி பரசல் துறைன்னு எல்லாருக்குமே தெரியும். பண்ணவாடி பரசல் துறையில் விதவிதமான மீன்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே ஆரா மீன், ரோகு, டோப்போ, ஜிலேபி, இந்த மாதிரி கெளுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான மீன்லாம் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் அந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும். அதுவும் வந்து சொல்லப்போனால் சோனா, சொட்டவாலை அப்படின்னு சொல்லி நிறைய வகையான மீன்லாம் கிடைக்கிது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இப்போ கிடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிலேபி அப்படின்னு சொல்கிற மீன் தான் கிடைக்கிது. இங்கே எப்பவுமே நிரந்தரமாக கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா அரஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முள் வந்து அந்த மீனில் ஏராளமாக இருக்கும். அதை வந்து பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம பார்க்குறது தான் பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற இடம். இந்த இடம் நம்மளுடைய காவேரி ஆறு மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி நம்ம நிரம்பும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக மாறும். சொல்லப்போனால் தண்ணி நிரம்பி ஏறும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணவாடி பரசல் துறை அப்பப்போ இடத்த மாற்றுவாங்க. அதே மாதிரி 120 அடி தண்ணியிலேருந்து குறையும் பொழுதும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணவாடியிலேருந்து அந்த பரசல் துறை ஒவ்வொரு இடம் மாறும். அப்படிங்கும்போது இங்கே வீடோ மற்றது நிழலோ இல்லை மரங்களோ அங்கே இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து போட்டுக்காக வந்து ரொம்ப நேரம் நம்ம காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு வந்து டைமிங்க்கு தான் வரும். அந்த டைமிங்க்கு தான் வந்து போட்டே போடுவாங்க. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பஸ் வந்து நாகமரை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது அதுவும் அந்த டைமிங்கில் தான் பஸ் வரும். அது வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி டைமிங்கில் வந்து மொட்டை வெயிலில் காத்துட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய பயணிகள் வரக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாருக்கும் நிழல் அமைச்சு கொடுத்து, அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு எல்லாமே கொடுத்து ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுத்து இங்கே அவங்கள வந்து சொல்லப்போனால் அன்போடும் அரவணைச்சு அனுப்புகிறாங்க. இதுதான் ஒரு அற்புதமான இந்த பண்ணவாடி பரசல் துறை அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்முடைய காவேரி ஆறு. இப்போ தண்ணி வந்து குறைஞ்சது வந்து நம்மளுடைய மேட்டூர் டேம்லேருந்து ஒரு 120 அடி தண்ணி தேக்கிய நிலை. ஆண்டுதோறும் இந்த மாதிரி 120 அடியே தண்ணி தேங்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி நிறைய தண்ணி வடியாமல் காவேரி ஆற்றுல அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் ரொம்பவுமே குறைவான நிலையில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 100 அடி 120 அடி இந்த மாதிரி பல டைமில் நம்ம போயிட்டுருக்குது. இங்கே நம்ம போட்டுக்காக சொல்லப்போனால் பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த டைமிங்க்கு தான் நமக்கு போட்டு கிடைக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ குறைஞ்சது நம்மளுடைய பண்ணவாடி பரசல் துறையில் 120 அடி தண்ணி மேட்டூர் டேமில் நிரம்புது அப்படின்னா நம்ம பண்ணவாடி பரசல் துறையிலேருந்து நாகமரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் போட்டில் போனால் கூட குறைஞ்சது 1 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து தண்ணியில் போகிறதே ரொம்பவுமே சந்தோஷம். போட்டை மிஸ் பண்ணிட்டேங்க. 7:30 மணிக்கு வரக்கூடிய போட்டு, அந்த போட்டை மிஸ் பண்ணிட்டு இப்போ 9 மணி வரைக்கும் இங்கே வெயில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போ 9 மணிக்கு வரக்கூடிய இந்த போட்டில் தாண்டி தான் நம்ம போக போகிறோங்க. அதுக்கு வந்தாங்க தாண்டி தான் வேறு வண்டி எடுத்துகிட்டு நம்ம பெண்ணாகரம் நம்மளுடைய பயணம் நோக்கம் பாருங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த பண்ணவாடி பரசனுடைய போட்டு. இது
இப்போ நம்ம போட்டு ஏறதுக்காக தான் போயிட்டுருக்குறோங்க. இந்த போட்டு இப்போ நாகமரை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து இப்போ பண்ணவாடி பரசல் துறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் ஏற்றிட்டு வந்து இப்போ அங்கே வந்து விட்டுட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் பஸ் ஏறிட்டு இப்போ கிளம்புறாங்க. இப்போ நாம் வந்து இப்போ போட்டில் ஏறி இப்போ மீண்டும் வந்து நாகமரை அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போகணும். இப்போ அந்த போட்டு ஏறதுக்காக தான் போயிட்டுருக்குறோங்க. நம்ம இந்த போட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சுகமான ஒரு அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். குறைஞ்சது இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே இதை வந்து போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அப்போவே இந்த போட்டெல்லாம் போயிருக்கிறோங்க. அப்போ இந்த மாதிரி இந்த டீசல் இன்ஜின் அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ வந்து சுசுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சொல்லப்போனால் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பயங்கரமான ரேஸ் ஆகும். அப்போ இந்த போட்டெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஐயோ நம்ம பார்த்துலையும் இந்த மாதிரிலாம் போட்டெலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் இருக்கிறத கடலில் தான் இந்த மாதிரி இருக்கும். இல்லை சொல்ல போனால் கேரளா இந்த மாதிரி வெளி ஏரியாவில் தான் இருந்தது. காவேரி ஆற்றுல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படகு அப்படின்வாங்க, இல்லை பரசல் அப்படின்வாங்க. இதுதான் வந்து குறிப்பாக நிறையா இருக்கும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்போ நம்ம போட்டு ஏறி வச்சு பண்ணவாடி பரசல் வரை இப்போ போட்டு ஏறிட்டுங்க. இப்போ அடுத்தது வந்து நாகமரம் பரசலை தாண்டிட்டு இப்போ நம்ம பயணம் பெண்ணாங்கரம் வரும் நம்மளுடைய பயணம் தொடரும். இப்போ போட்டு கிளம்பி போயிட்டுருக்குது. சொல்ல போனால் காவேரி ஆற்று தண்ணியில் தான் போயிட்டுருக்குது. நமக்கு பார்த்தா ஒரு கடலில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டு பறந்து போயிட்டுருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு விதமான ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே தண்ணி எங்கே பார்த்தாலும் வெறும் கடலை போல் எங்கேயுமே வெறும் தண்ணியை பற்றி தான் நமக்கு எத்தனை அளவுக்கு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட இது ஒரு சிறப்பான ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம காவேரி ஆற்றை நம்ம தாண்டிட்டுங்க. இப்போ தாண்டி நாகமரை அப்படிங்கிற கிராமத்தில் தான் இப்போ இறங்க போகிறோங்க. இப்போ போட்லேருந்து இப்போ இறங்கி தான் நம்ம பெண்ணாகரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போக போகிறோங்க. இப்போ குறிப்பாக நம்மக்கிட்ட இப்போ எந்த வண்டியும் நம்ம போட்டெலாம் தாட்டி எடுத்துடல. ஏன் அப்படின்னு கேட்டால், நாகமரை அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வெள்ளக்கரட்டூர் அப்படிங்கிற இடத்துல எங்கள் அக்கா வீடு இருக்குது. அதனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 வீலர் வாங்கிட்டு தான் நாம் தும்குல் பகுதியில் நம்ம போக போகிறோங்க. இப்போ நம்ம போட்டில் தாண்டி இப்போ நாகமரை அப்படிங்கிற கிராமத்தில் தான் இப்போ போயிட்டுருக்குறோங்க. இப்போ நாகமரை கிராமத்திலேருந்து இங்கே ஒரு 2 வீலர் நம்ம வாங்கிட்டு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காட்ராஜா வீரப்பன் அவர்கள் இறந்த ஏரியா இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. குறிப்பாக போலீஸ் சுட்ட பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற 7 ஸ்டே ஸ்கூலா, இல்லை சிவசுப்பிரமணியன் சொல்லக்கூடிய தும்கல் குடிசியா அப்படிங்கிறது நிறைய ஏரியாவை பார்க்க பாருங்கள். தொடர்ந்து